திருமண தடையை நீக்கும் இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை என்னைக்கு செய்யணும், எப்படி செய்யணுன்றதை இப்போ சொல்கிறேன். அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த பரிகாரத்தையே செய்யணும். நீங்கள் அதுக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை அன்னைக்கே நீங்கள் மருதாணி இலையை பறித்து சுத்தமான தண்ணியில் கழுவி, சுத்தமான எச்சில் படாத பாத்திரத்தில் சுத்தமான தண்ணியை வச்சு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் குளித்து முடித்து நீங்கள் அந்த மருதாணி அரைச்சி வச்ச மருதாணியில் சுத்தமான தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்கும், அங்கே துர்கை அம்பாள் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மருதாணியை கொடுத்து நீங்கள் அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள் அம்பாளுக்கு. இந்த அபிஷேகத்திற்குரிய அனுமதியை நீங்கள் முதல்லையே கோயிலில் வாங்கிடுங்க. முடிஞ்ச வரையில் இந்த பரிகாரத்தை யாருக்கு திருமண யோகம் வேணுமோ அவங்க கையாலேயே செய்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்படி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு பெற்றவங்களும் செய்யலாம், மற்றவங்களும் செய்யலாம், தவறில்லைங்க. இந்த மருதாணி அபிஷேகத்தை கண்குளிர பார்த்தாலே நிச்சயம் அவங்களோட திருமணத்தடை நீங்கப்படும்னு சொல்லப்படுது. துர்கை அம்மனை மனமாற வேண்டி இந்த பரிகாரத்தை 3 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்யுங்கள். நம்பி செய்யுங்கள், நல்லது நடக்கும்.